இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நம்மளோட கடமை, நம்ம பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக வச்சுக்கணுங்கிறது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடை இருக்கும். அதே மாதிரி இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடை இருக்கும். ஸோ லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கேயே ஒரு லக்கேஜ் வைக்கிற கார்னர் இருக்குது. அவங்க லக்கேஜ் 12 மணி நேரம் வச்சிங்கன்னா 50 ரூபா, அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா பெரிய பைக்கெலாம் 70 ரூபா. ஸோ வைப்பு தொகை வந்து 200 ரூபா கைஸ். அது திரும்ப வழங்கப்படும் வைப்பு தொகை 200 ரூபா. ஸோ 12 மணி நேரத்துக்கு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு 70 ரூபா, 100 ரூபா, 300 ரூபான்னு மாறும். ஸோ கைஸ் இங்கே ஹக்கீம் பிரியாணி இருக்குது. வேறுனா காஞ்சனா கறி விருந்தா? ஸோ காஞ்சனா கறி விருந்து வந்துருச்சா? சூப்பர். ஹக்கீம் பிரியாணி, காஞ்சனா கறி விருந்து 2 பிரியாணி கடையும் வந்துருச்சு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் வந்துருச்சு பாருங்கள். அஸ்வின் வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. இங்கே போடு. ஓ இப்படியே வருதா போடு. பெரிய எல்இடி மானிட்டர் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே எல்லாமே வருது. திருவண்ணாமலை என்னென்ன பஸ் ஸ்டாண்டு என்னென்ன எங்கெங்கே போகுது எல்லாமே. விழுப்புரம், சேலம், ஈரோடு, தோகமலை, எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நெட்டுக்கா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக போர்டு தான், எல்லா ஊருக்கும் இருக்குது பஸ்ஸு. ஒசூர் இந்த லைன் எல்லாமே இங்கே தான் வந்து பஸ்